வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து காவேரி வந்து செம கடுப்பாறாங்க. அதே மாரி விஜய் வீட்டுக்கு வந்து சாரதா வந்து கூட்டிட்டு போயிட்டு, விஜய் கையாலே சமைச்சு போட்ட சாப்பாடையும் சாப்பிட வைக்கிறாங்க. இதனால காவேரி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட "ஏம்மா இவ்வளோ பண்ணிட்டுருக்க? நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா" சொல்லிட்டுருக்காங்க. "இங்கே பாருடி, நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்கே பார், அந்த பையனும் சரி, அந்த குழந்தையும் சரி ரொம்ப நல்லவங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது காவேரி. எவ்வளோ வந்து மனசில கள்ளம் இல்லாம வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க நம்மக்கிட்ட. இந்த மாரி ஆளுங்கலாம் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் காவேரி." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனது மனசில் கல்லும் இல்லாமல் வந்து பழகுறாங்களா? அவர் என்னை இப்படி பார்க்குறாரு தெரியுமாம்மா? நானும் 2 நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. அவர் பார்க்குற பார்வையே சரியில்லைம்மா. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட எப்படிம்மா நம்ம பழகிறது அப்படின்னோடனே, அவர் இந்த மாதிரி பார்க்குறாரு. யாரை பற்றி என்னடி சொல்கிற? அந்த தம்பி நல்ல தம்பிடி, அவரை போய் இப்படிலாம் பேசாத காவேரி, இதெல்லாம் நல்லதில்லை காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. புருஷன் பொண்டாட்டியை பார்க்காம என்ன செய்வான்? அவர் அப்படி பார்க்குறாரு காவேரியை. காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து சாரதாவை மீட் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? டாக்டர் அப்படியா சொன்னார்? ஆமாம் ஆமாம் அத்தை, இப்போது காவேரியை பழைய இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். பழையபடி காவேரி கிட்ட அந்த இடத்தையெல்லாம் காமிச்சு பேசினா மட்டும்தான் காவேரிக்கு பழையது ஞாபகம் வரும். நாங்கள் 2 பேருமே ஒரு காரில் சுற்றுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அந்த சிகப்பு கலர் தானே? ஆமாம், அந்த வண்டி தான். அந்த வண்டியை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ காவேரியை என் கூட அனுப்புங்க அப்படின்னோடனே, ஐயோ அவள் ஏற்கனவே உங்கள் மேலே கோவமாக இருக்காளா? ஏன் மேலே கோவமாக இருக்காளா? நீங்கள் பார்க்குற பார்வை சரியில்லையா அப்படின்னோடனே, என்னத்த காவேரி இப்படிலாம் சொல்கிறா? என்ன பண்ணுறது தம்பி, நீங்கள் நல்லா தான் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு அப்படி தோணியிருக்கு. ஏன்னா அவள் கல்யாணம் ஆகலன்னு நினச்சிட்டு இருக்கால. நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு ஆள் வந்து நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். என்னத்த இப்படிலாம் சொல்கிறீங்க? காவேரி என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாளா? அப்படி தான் நினைக்கிறேன் தம்பி அப்படின்னோடனே, ஐயோ இப்போ என்னத்த பண்ணுறது? நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் பேசி அவளை சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னோடனே, சரிங்க அத்தை அப்படின்றாங்க. சரி அவளை அனுப்ப முடியுமா அத்தை? அவளும் நானும் லாங் ட்ரைவ் போவோம். அப்போ அவள் வந்து வண்டி ஓட்ட வந்து அவளுக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அவளும் என்ன பண்ணுவாள், வண்டி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணால்னா பழைய ஞாபகம்லாம் வரும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக லாங் ட்ரைவ் போவோம். சரி இப்போ குழந்தையும் இல்லை, நீங்கள் லாங் ட்ரைவ் போனால் வருவாளா கூடன்னு தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னோடனே, அத்தை ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது அவளை அனுப்பிச்சி வைங்க அத்தை. போயே ஆகணும் அத்தை. சீக்கிரமாக அவளுக்கு ஞாபகம் வரணுமா இல்லையா அத்தை அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தம்பி. சரி இருங்க, எதையாவது பேசி உங்க கூட அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு காவேரின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்ன வேணும்? தம்பி வந்திருக்கு. சரி வந்தா இப்போ என்ன பண்ணுன்ற? சரி அவர் கூட கிளம்புடி. எங்கே கிளம்ப சொல்கிற அவர் கூட? அதுவும் இந்த டைமில் நைட்டில் போயிட்டு? இல்லடி, அவர் கூட வண்டியில் கொஞ்சம் போயிட்டு வா. எங்கே போகணும்? இல்லடி, அவர்கிட்ட மருந்து மாத்திரைலாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அதெல்லாம் அவருக்கு தனியாக வாங்க தெரியாது. நீ கூட போனீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா என்னம்மா பேசுகிற? மருந்து மாத்திரை என்கிட்ட கொடு, நான் நாளைக்கு வேணும். இப்போவே மாத்திரை வேணும்டி. தம்பிக்கிட்ட சொன்னேன், அவர் வாங்கிட்டு வந்து தரேன்னு தான் சொன்னார். இருந்தாலும் அந்த மெடிக்கல் ரொம்ப தூரம். என்னம்மா நீ இப்படி பண்ணுற? கொஞ்சம் தம்பி கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துடுடி. அம்மாவுக்கு இது கூட செய்ய மாட்டியா காவேரின்னொன்னே, இப்போவா இந்த டைம்லையா? அவர் கூட தனியா? நான் அதான் சொல்கிறேன்ல, அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, உனக்கு தான் தெரியலையே அதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சே, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அம்மாவும் இவர் கூட அனுப்புது. இவரும் வந்து வெக்கம் இல்லாமல் கூட்டின்னு போக நைட்டில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லடி, போயிட்டு வாடி. சீக்கிரம் வாங்கன்னொன்னே அப்படியே கூட்டின்னு போகிறாங்க. பார்த்தா அந்த ரெட் கலர் அதே ஜீப் அப்படியே நிற்கிது. அதை பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பெரிய அந்த வண்டியை பார்த்துட்டு, ரெட் கலர் வண்டியை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தோன்னா காவேரிக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. வண்டியை முன்ன பின்னும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, இந்த வண்டியை நான் இந்த முன்னாடி பார்த்துருக்க மாதிரியே இருக்கே, இந்த வண்டியை நான் முன்னாடி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மிஸ் என்ன பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்த வண்டியை நான் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி இந்த வண்டியை பற்றி வேறு என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னோடனே, அது வந்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ நம்ம ரொம்ப ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு, சரி வண்டியில் ஏறுங்க போகலாம் அப்படின்னோடனே, ஒரே யோசனையோடையே காவேரி வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த டைமில் உட்காந்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இருட்டாகவும் இருக்கும். முன்னாடி உட்காருங்க மிஸ் அப்படின்னோட, முன்னாடியா? சொன்னால் கேளுங்க மிஸ், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து சரி முன்னாடியே உட்காருவோம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி முன்னாடி உட்காராங்க. சந்தோஷமாக போகிறாரு.